அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து நான் ராசா போட்ட பதிவுக்காக நான் போடுறேன். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு யாராக இருந்தாலும் நாவை அடக்கி ஆள வேண்டும், இல்லை என்றால் சொல் குற்றங்களுக்கு ஆளாயிடுவாங்க. அவர் வந்து ஒரு கேவலமான பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பதிவு முன்னாடி போட்டார். அது வந்து கண்டிக்கத்தக்கது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, முடத்தெங்கு அப்படின்றது. தெங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு அவர். இளநீர் வந்து என் வீட்டு முடத்தெங்கு எதிர் வீட்டுக்கு இளநீர் கூனி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது கூனிலாம் கொடுக்குதுன்னு வராது அந்த முடத்தெங்கில். முடத்தெங்கு அப்படின்னு தான் வரும். முடத்தெங்கு அப்படின்னா வளைந்த தெங்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து அரசியலில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு, என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதுக்கு வந்து ஒப்புரவுன்னு பேர். தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது தான் அந்த முடத்தெங்கு. தன்னை வளர்த்தவருக்கு அல்லாமல் பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அந்த முடத்தெங்குடைய கருத்து. அதனால் வந்து விசிக தலைவர் வந்து டாக்டர் தொல் திருமாவளவன் வந்து அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்து அவர் வந்து விசிகாவிலேருந்து ஒரு அமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க. அது வந்து விசிக வந்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது தான் விசிக தலைவருடைய அவருடைய பண்பு. அதனால் இவர் இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது. ஒப்புரவு அப்படின்னு தான் இதுக்கு அரசியலில் பேர் வைக்கணும். ஒரு ஊருண்ணி ஒரு ஊரில் நடுவில் ஊருண்ணின்றது ஒரு கிணறு, நீர் ஊறுற கிணறு. அந்த நீர் ஊறுற கிணத்துல எல்லாரும் பயன்பெறுவாங்க. ஆனால் ஒரு நச்சு மரம், ஒரு விஷ மரம் ஒரு ஊர் நடுவே இருந்ததுன்னா அது யாருக்குமே பயன்படாது. அதே மாதிரி ஊருண்ணி மாதிரி தான் நம்ம தாவேகா தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் நம்ம விசிக தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவனும் அவர்கள் ஒரு ஊருண்ணி மாதிரி. மற்றவங்க இப்போ ராசா அவர் விஷச்செடி மாதிரி. இப்போ அறிஞர் அண்ணா கூட சொல்லியிருப்பார், மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவருங்கெல்லாம் மாற்றான் வீட்டு தோட்டத்தில் மல்லிகை செடியே இருக்கக்கூடாது, வெட்டி வேரோட வீழ்த்தணும்னு சொல்கிறவங்க இவங்க. அதனால் இவருடைய கருத்து எல்லாம் கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக வன்மையாக இந்த கருத்தை கண்டிக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.